பசுபதி குசும்பன். அவன் எப்படி விடமாட்டான் அப்படிங்கிறது தெரியும். இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த வந்திருக்க குடும்பம் வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் நம்பிட்டோம். அவங்க வந்துட்டு நிச்சயமாவே அந்த செகண்ட் ஃபேமிலி தான் அப்படின்னு நம்பிட்டோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்க உள்ளார வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த பையன் என்ன பண்ணுறானாக்கா வந்துட்டு ரொம்ப விவரமானவனா இருக்கான் அப்படிங்கிறது தான். போலீஸ்ல வச்சு அதான் போலீஸ் தான் நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? அப்புறம் வச்சு போலீஸ்ட்ட வாங்கிட்டு வந்துடுறான். வாங்கிட்டு வந்து கோர்ட்லயும் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறான். கோர்ட்ல ஆர்டர் வாங்கி எங்க சம்மதம் இல்லாம விக்க முடியாது அப்படிங்கிற சமாச்சாரத்த வாங்கியிருக்கான். அஃப்கோர்ஸ் ஸ்டே ஆர்டர் வாங்குறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா, திரும்ப திரும்ப இந்த இடத்துல யாருமே வந்துக்கிட்டு அந்த சொத்து வந்துட்டு யாருக்கு குடுக்கணும், எவ்வளோ குடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசவே இல்ல. அந்த அம்மாவுக்கு உரிமை இருக்கா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறத தாண்டி விஜய் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். விஜயை பார்த்து எல்லாருமே வருத்தப்படுறாங்க. என்ன இவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, தங்க வைக்கிறாரு, இங்கே இருக்கட்டுங்கிறாரு, குளிக்கட்டுங்கிறாரு, பாத்ரூம் போடட்டுங்கிறாரு, தூங்கட்டுங்கிறாரு அப்படின்னு அவங்க எல்லாமே ரொம்ப கடுப்பாகிறாங்க. அதுலேயும் கங்கா கடுப்பாகி விஜய் மேலே கடுப்பாக விஜய் செய்கிறத பார்த்த காவேரி பார்த்து, காவேரி என்னடி உன் புருஷன் நினச்சிட்டு இருக்காரு, என்ன நினச்சிட்டு இருக்காரு, என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அவர் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை அவர் இந்த வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் சமாச்சாரமே இல்லாமல் ஊருக்கு போயிடலான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவர் திடீர்னு ஊருக்கு போனால் இவங்க வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கா அப்படின்னு அந்த அம்மா வந்து கேட்குது. ஏன்டி நம்ம பாட்டில் கிளம்பிட்டோம்னா முன்னுக்கனா பரவாயில்ல வீடு பூட்டி கிடக்குதுன்னு போயிடலாம். இப்போ எவ்வளோ விவரமாக இருக்காளுங்க. இப்போ வந்து வீட்டில் வந்து குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா அப்புறம் ஒன்றுமெல்லாம் போயிட முடியும். இடத்த பூரா ஆக்கிரமிச்சிடுவாங்க. இங்கேருந்து போனோம்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, பாட்டியும் அதுதான் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் போகிறேன் ஊருக்கு போகணும், இந்த ரெஜிஸ்ட்ரேஷனே இல்லைங்கிறப்ப ஏன் நான் அப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது விஜய் மேலே எல்லாத்துக்கும் கோவம் வந்துடுது. அப்போ இவர் என்ன சொத்தை வாங்குறது தான் வந்தாரா, சொத்தை எழுதி பார்க்க தான் வந்தாரா, அப்போ சொத்து இல்லைன்னா போயிடுவாரா, நமக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப ஒரு ஊருக்கு போகலான்னு சொல்கிறாரே அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இவர் உடனே ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறதில்ல, இங்கேயே இருக்க போகிறார் விஜய் வந்துட்டு இப்போ துப்புரவு வேலை துப்பறிகிற வேலை கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்னு தோணுது எனக்கு. என்னன்னாக்கம் இந்த 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 ஃபேமிலி இருக்கு இல்லையா, நம்ம அந்த வந்திருக்கிற ஃபேமிலி உண்மை தான் அப்படின்னு வந்துட்டு குமரன் சொல்கிறாப்புல. ஆமாம் அப்படி ஒரு குடும்பம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ விஜய் வந்து என்ன பண்ண போனால் குமார்கிட்ட ஃபோன் பண்ணி, என்ன உங்களுக்கு விஜய் தெரியுமா அப்படின்னா, தெரியும் அப்படின்னா, சரி அவங்கள பார்த்துருக்கீங்களா, இல்லை ஃபோட்டோ கொடுத்துருக்காங்களா, இல்லை, அப்போ எப்படி நீங்கள் வந்து அவர் தான் சொல்கிறீங்க, இல்லை ஒரு குடும்பம் இருந்துச்சு, அவருக்கு ஒரு குழந்தை பொண்ணும் பையனும் இருக்காங்கன்னு சொன்னார் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, இது இந்த குடும்பம் தான் நிச்சயமாக தெரியுமா உங்களுக்குன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்க. சரி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு விஜய் வந்து பார்த்து பறக்க போகிறாரு. இந்த பையன் இருக்கான்ல, இந்த பையன் நைஸாக வந்து அந்த பையனும் அந்த அம்மா வந்துட்டு நம்ம பசுபதி வீட்டு பக்கமாக போகிறாங்க. இல்லைன்னா அது காட்டில் தோட்டத்தில் வச்சுட்டு பசுபதியை மீட் பண்ண போகிறாங்க. மீட் பண்ணுறப்ப பார்த்துட போகிறாரு. அங்கே பேசும்போது 2 பேரும் கையை ஆட்டி பேசிகிட்டு இருக்கிறது தெரிய போகுது. ஸோ இப்போ அவர் முடிவு பண்ணிட்டார், இவங்க தான் உசிப்பு விடுறாங்க அப்படிங்கிற சமாச்சாரத்தை வச்சுக்கிட்டு இப்போ வந்துட்டு இவங்க பேர் ஊரெல்லாம் போட்டு இவர் வந்துக்கிட்டு கண்டுபிடிக்க போகிறாரு. கண்டுபிடிச்சி இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வாரத்தில் வந்துட்டு அவர் விஜய் வந்து இல்லை இது வந்துட்டு இந்த குடும்பம் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறாரு. கண்டுபிடிச்சிட்டு அதை ப்ரூவ் பண்ணாமல் வச்சுருக்க போகிறாரு. ஆனால் இங்கே எல்லாம் என்ன நடக்கும்னாக்கா, என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு விஜயோட சண்டைக்கு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னன்னாக்கா, இந்த பிரச்சனை இருக்கிற குமரனையும் வர சொல்லிடுவாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே தாங்க முடியாது நம்புகிறேன் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, பிக் பாஸ் விட்டு அப்படி இருந்தால் வர முடியும் அப்படிங்கிறது தான் கொடுப்பேன். ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் என்னன்னாக்கா, குமாரன் நம்ம விஜயோட சேர்ந்து நம்ம இவர் இருக்கார் இல்லையா, நம்ம நிவின் சேர்ந்து நிவின் வந்துக்கிட்டு, நிவின் நீங்கள் கவனிங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியணும், உங்கள் மாமா வீட்டில் என்ன நடமாட்டம், யார் பண்ணுறா எது பேசுகிறான்னு பாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவரும் பார்த்துட்டு ஏறக்குறைய கண்டுபிடிச்சிட போகிறாரு. இவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து பேச போகிறார். அந்த விஜய் இல்லைனாக்க வந்துட்டு காவேரியை வச்சு பேச சொல்ல போகிறாங்க அந்த அம்மாட்ட. சரி நீங்கள் இருந்தீங்க, கட்டாரில் இருந்தீங்க, இவர் இருந்தார், கட்டாருக்கு உங்களை கல்யாணம் முடிச்சா கூப்பிட்டு போனார் அப்படின்னா, இல்லை நாங்கள் அங்கே இருந்தால் கல்யாணம். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, நானும் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்போ கட்டாரில் 2 பிள்ளைகளை வச்சு வளர்த்து வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ திடீர்னு தம்புடி காசு இல்லை, 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்னு வந்தீங்கன்னாக்கா, ஏன் உங்கள்கிட்ட காசெல்லாம் என்னாச்சு, அங்கே நீங்கள் வீடு குடியிருந்தீங்களா, அந்த வீடு என்னாச்சு, நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருந்துருப்பீங்கல்ல, இந்த இவ்வளோ பெரிய அடிமாடை வளர்ந்துருக்கானே அவன் வந்து வேலைக்கு போயிருப்பான்ல, என்ன சம்பளம்னு கேட்டாங்க. இல்லை எல்லாத்தையும் வச்சுருந்தோம், அப்புறம் உங்கள் அப்பா இருந்தாலும் வந்துட்டோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் தடுமாற போகிறாங்க. இவங்க வந்துக்கிட்டு இந்த சொத்துக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு விஜய் வந்துட்டு இவன்ட்ட நம்ம நிவின்கிட்ட சொல்லி, நிவின் நீங்கள் வந்து நிஜமாக அந்த குடும்பம் யார் அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த குடும்பத்தை கண்டுபிடிச்சி ஃபோனில் பேச போகிறாங்க, வீடியோ காலில் பேச போகிறாங்க. வீடியோ காலில் அவர் சொல்ல போகிறாங்க, ஐயோ எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து உங்கள் நிம்மதியாக இருக்கணும். அவர் வந்து சொன்னார், இந்த வகையிலையும் வந்துக்கிட்டு எங்களால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்னு தான் வந்துட்டு அவர் சொன்னார். அதனால் நாங்கள் இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறோங்கிறதே உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, நாங்கள் பாட்டில் இருந்துக்கலாம் இருந்தோம். இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாப்புல அந்த பையன் தான் ஃபோன் பண்ணார், அந்த அவரோட ஃப்ரெண்டு இருக்காப்புலையா அந்த பசுபதி தான் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நாங்கள் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அப்போயே யோசனை என்னமோ பண்ணுறான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களே சொல்லிட போகிறாங்க, இல்லை இல்லை இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற சொன்ன கொடுப்பாரு. வந்து சரி வாங்க எல்லாம் இடத்த விற்போம், விற்றுட்டு எல்லாத்தையும் காசை பிரிச்சுக்கலான்னு விஜய் கூப்பிட போகிறாரு. எல்லாம் வந்து உட்கார போகிறாங்க. உட்காரும்போது மெதுவாக வந்து பசுபதியை கூட்டுற போகிறாங்க. பசுபதி வந்து என்ன பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு, பசுபதி வந்துட்டு ஆமாம்மா பார்த்தீங்களா வந்துட்டாங்க, அவங்களுக்கு சொத்தை பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறோம் நாங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு பேசினாங்க. ஆமாம்மா கொடுத்துட வேண்டியது தான், பாதி கொடுத்துடணும் அப்படின்னு. பாதி எப்படிங்க கொடுக்க முடியும், நியாயப்பிரகாரம் பிள்ளைகளுக்கெல்லாம் பங்குல அந்த 2 பிள்ளைகளும் 2 பங்கு வரும், அவ்வளோதான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது, அது எப்படி வரும், நான் ஒரு பொண்டாட்டி தானே, அந்த பொண்டாட்டிக்கெல்லாம் வழியே இல்லைங்கன்னு சட்டப்பிரகாரம் நம்ம சொல்ல முடியா, அந்த சட்டப்பிரகாரம் உங்களுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்ல போகிறாங்க. உடனே அந்த அம்மா வந்து பேசும்போது பேசிட்டு வந்துட்டு, என்னங்க எங்கேருந்து கூப்பிட்டு வந்தீங்க நீங்கள், எங்களை வந்துக்கிட்டு சும்மா போனவங்களை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு சொத்து வாங்கி தரேன், சுகம் வாங்கி தரேன், பணம் வாங்கி தரேன், இப்போ இன்னும் நடுராத்தில் விடுறீங்கன்னு சொல்லிட்டு பசுபதி மேலே பாய போகிறாங்க. பசுபதி வந்துட்டு ஒன்றும் தெரியாமல் துண்டை காணாமல் துணியை காணாமல் ஓட போகிறாரு அப்படிங்கிறது தான் விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான். சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, காவேரி சொல்லிட போகிறாங்க, இங்கே பாருங்கள் நான் வீட்டை வாங்குகிறேன் அவ்வளவுதான், வீட்டை வாங்கி என் பேரை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வந்துட்டு என்னன்னாக்கா இந்த எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா தங்கச்சி 2 பேர்த்துக்கும் இப்போ வந்து இல்லை காவேரிக்கு விட மாட்டேன்னு சொல்ல முடியாது, இப்போ விட விட்டோம்னா நாளைக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனையை பசுபதி கிளப்புவான் அப்படிங்கிறதுனால வந்து அவங்க சரின்னு ஒத்துக்க போகிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக போகுது அப்படிங்கிறது தான் விஷயம். சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருமா அப்படிங்கிறது தான் பெரிய கொடுமை. பசுபதி இன்னொரு பிரச்சனை கொண்டு வர மாட்டார், என்ன நிச்சயம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பக்கம் கங்கா வந்துக்கிட்டு சரி நிலம் வாங்கிட்டு போகிறாங்க பின்னர் இருக்குன்னு குமரன்ட்ட சொல்ல போகிறாங்க. குமரன் நீங்கள் வந்துருங்க, இங்கே இந்த பணம்லாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நான் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, என் வேலையை முடிச்சுட்டு நான் வரேன், நான் போய் சேர்ந்தாப்பட்டேன், நான் தான் சொல்லிட்டு தானே போனேன், 3 மாதத்துக்கு 6 மாதம் ஆகுன்னு சொல்லிட்டு போனேன், நான் வந்துட போகிறேன், அதுக்கே இப்படி அவசரப்பட்டு அந்த நிலத்தை விற்கிறீங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சரி காவேரி தானே, காவேரிட்ட தான் இருந்துட்டு போகுது அப்படின்னு. நிவின் வந்து நீ பணத்தை வாங்கி என்னவோ பண்ணிக்க, என்கிட்ட பணத்தை கொடுக்காத அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, திரும்ப வந்து அம்மா பேர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு வச்சிட போகிறாங்களா அப்படிங்கிற கொஸ்டினும் நமக்கு இல்லாமல் இல்லை. ஆனால் விஜயை வந்துக்கிட்டு இந்த இடத்துல நாச்சியும் விஜயும் காவேரியையும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக காமிச்சு அவங்கள வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வில்லங்கத்துலேருந்து எதுக்கிறதுக்கு வந்துட்டு கடைசி நேரம் வரைக்கும் மட்டித்தனமாக இருந்து லக்கில் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு இல்லாமல் ஹீரோயின் வந்துக்கிட்டு அவங்க புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஜெயிச்சாங்கன்னா, அது விஜயை ஜெயிக்க வச்சாங்கன்னா, ஏற்கனவே விஜய்க்கும் காவேரிக்கு இருக்கிற அந்த ஒரு மவுஸ் இருக்கே, அந்த மவுஸை பயன்படுத்தி அந்த இதில் வந்து இவங்களை சக்ஸஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இப்போ சீரியலுக்கு ஒரு சூடு பிடிக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். அது விடாமல் விட்டு தத்தக்கான்னு உட்காந்து பஞ்சாயத்து பேசி கட்ட பஞ்சாயத்தே பேசிக்கிட்டு இருந்தால் ரொம்ப தப்பாக போயிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போனாச்சும் வந்துட்டு ஹீரோயினையும் வந்துக்கிட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக காமிச்சு அவங்கள வந்துட்டு ஒரு டிடெக்டிவ் வேலை பார்க்க வச்சு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பேச வச்சு எதிரிகளை வந்துக்கிட்டு ஒரு வில்லங்கத்தில் கொண்டு போய் சிக்க வச்சு அப்படிலாம் பண்ணினா தான் கதை நல்லாயிருக்கும். இல்லைனா சும்மா குடும்ப கதை மாதிரி வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு அக்கா தங்கச்சி அடிச்சுக்கிட்டே கிடந்தாக்க இந்த கதையை பார்க்கறது அப்படிங்கிற நிலமை வந்துடும். மகாநதிக்கு இன்னமும் மவுஸ் இருக்குது, மகாநதிக்கு இன்னமும் வந்துட்டு கதை இருக்குது. மகாநதியை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொஞ்சம் வந்துட்டு புதுவிதமாக ஒரு கதை கோலத்தை கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறோம். பார்ப்போம் எப்படி நம்மளை வைக்கிறாங்களா இல்லை அவங்க யோசிக்க போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். பாருங்கள் உங்களுக்கு என்ன தோணுது, இப்போ வந்து இந்த மாதிரி விஜயும் காவேரியும் வந்துக்கிட்டு இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுதா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.